வெல்கம் டு மிகில்வால் யூடியூப் சேனல். புத்தாக்க பயிற்சி கட்டகம் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ அதில் அடிப்படை கருத்துக்கள்லாம் ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படை கருத்துக்களை சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓரிலக்க எண்கள். ஓரிலக்க எண்கள்னா என்னன்னு சொல்லி இதை படிக்க போகிறோம். அதில் மதிப்பீடு உன்னது ஒரு கையில் உள்ள விரல்களை எண்ணி கூறுக. நம்மளுடைய ஒரு கையில் உள்ள விரல் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. So 5. உனது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதை எண்ணி எழுதலாம். ஸோ நான் 9 போடுறேன். படத்தில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை 1 2 3 4 5. இதெல்லாம் சிங்கிள் டிஜிட் நம்பர். அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் மட்டும்தான் ஓரிலக்க எண்கள் இருக்கும். 10 வந்துட்டு அதில் 2 நம்பர் இருக்குது. அப்போ அது ஈரிலக்க எண்களாக மாறிடும். இதுதான் ஓரிலக்க எண்கள் அறிமுகத்தில் கேட்டிருந்த மதிப்பீடு கொஷின்ஸ். அடுத்து ஓரிலக்க எண்களின் கூட்டல். ஓரிலக்க எண்களை எப்படி கூட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் உள்ள மதிப்பீடு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 2 3 4 4 பால்ஸ் இருக்குது. ப்ளஸ் 1 2 3 3 பால்ஸ் இருக்குது. 4 + 3 7. 5 + 2 7. 6 பேனாக்கள் மற்றும் 3 பேனாக்களின் கூடுதல். ஃபஸ்ட்டு 6 பேனாக்கள், அப்புறம் 3 பேனாக்கள், ரெண்டையும் கூட்டி பாருங்கள் 9. ஸோ ஓரிலக்க எண்களை எப்படி கூட்டுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். கூட்டல்ங்கிறது இந்த ப்ளஸ் குறியீடு தான் நம்ம போடுவோம். தேர்ட் ஒன், ஓரிலக்க எண்களின் கழித்தல். மதிப்பீடு. ஃபஸ்ட்டு எவ்வளோ பலூன்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. 5 பலூன்ஸ் மைனஸ் 1 2 3 3 பலூன்ஸ். 5 - 3 2. 7 - 3 4. அடுத்து, உன்னிடம் உள்ள 5 இனிப்புகளில் 2 இனிப்புகளை உனது நண்பனுக்கு கொடுத்து விட்டால் மீதி உள்ள இனிப்புகளின் எண்ணிக்கை. அவங்ககிட்ட இருக்கிறது 5 இனிப்பு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2. ஸோ கொடுத்துட்டோம், அதனால் மைனஸ் போடும், -2. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 3. அடுத்து ஃபோர்த்து, பூஜ்ஜியத்தை அறிமுகம் செய்தல். பூஜ்ஜியம் என்பதன் எண்ணூறு. இதை தான் பூஜ்ஜியம் சொல்லுவோம். மரத்தில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை. இந்த மரத்தில் எத்தனை பழம் இருக்குது? பழமே இல்லை. ஸோ 0. பூஜ்ஜியம் என்பதன் எண்ணூறு இப்போ தான் சொன்னேன். பூஜ்ஜியம்ங்கிறது எண்ணூறு என்னது? 0. பூஜ்ஜியம் எழுதுறது வேற, எண்ணூறு அப்படின்னா நம்பரில் போடுறது. ஒரு மகிழுந்தில் உள்ள 4 சக்கரங்களையும் நீக்கிய பின் மகிழுந்தில் உள்ள சக்கரங்களின் எண்ணிக்கை. மகிழுந்துனா பஸ்ஸில் 4 சக்கரம் தான் இருக்கும். 4ஐயுமே நீக்கிட்டாங்க. அப்போ மீதி என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். ஸோ 0. அடுத்து ஓகே, இந்த அடிப்படை கருத்துக்களில் மொத்தம் 15 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம 5th பார்க்கலாம். இந்த அடிப்படை கருத்துக்களுக்கு அப்புறம் தான் 6th உள்ள சில சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.